இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா SBI பேங்கோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டுல நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்லாம் வந்து இதுல வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டுக்கு நம்ம எப்படி வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல வந்து அப்ளை பண்றது, இதை பத்தின ஃபுல் ப்ரொசீஜரையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து SBI பேங்க்ல ஒரு பேசிக் கிரெடிட் கார்டு வந்து வாங்கணும், இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா SBI பேங்க்ல கார்டுக்கு அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ நீங்க வந்துட்டு SBI பேங்கோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் லெவல் கார்டு தான். ஸோ இந்த கார்டு உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க வந்து பிரீமியம் லெவல் கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்கிரேட் ஆகலாம். ஸோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைமா யூஸ் பண்றவங்க நீங்க இந்த கிரெடிட் கார்டுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதுல நிறையவே பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ற லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ அதை பத்தின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 499 ப்ளஸ் டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. அதே மாதிரி ரெனிவல் ஃபீமே வந்து 499 ப்ளஸ் டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. SBI பேங்கை பொறுத்தவரையிலும் நீங்கள் எந்த கிரெடிட் கார்டு வாங்கினாலும் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எந்த கிரெடிட் கார்டுமே கிடையாது. எப்படியும் உங்களுக்கு ஆனுவல் ஃபீ ஜாயினிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க. பேசிக் ஜாயினிங் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 499 தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த கார்டை வந்து ரெஃபர் பண்ணுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வாங்கும்போது இந்த கார்டையை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு ஒருவேளை உங்களுக்கு அப்ரூவ் ஆச்சுது அப்படின்னா, ஸோ இந்த கிரெடிட் கார்டை ரிசீவ் பண்ணதுமே 500 ரூபாய் உங்கள்கிட்ட இருந்து பேமெண்ட் வந்து பண்ண சொல்லுவாங்க. அதாவது ஜாயினிங் ஃபீயாக வந்து பேமெண்ட் வந்து பண்ண சொல்லுவாங்க. இந்த ஜாயினிங் ஃபீ நீங்கள் பே பண்ணுறீங்களா 500 ரூபாய், இதை வந்து டேலி பண்ணும் விதமாக உங்களுக்கு வந்து அமேசான் கிஃப்ட் வவுச்சர் 500 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் இதை அமேசானில் போயிட்டு ரீடீம் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கிஃப்ட் வவுச்சரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக இவங்க சொல்கிற ஒரு சில இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது எங்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போலோ 24 hours into 7, அதுக்கப்புறம் வந்துட்டு புக் மை ஷோவில் நீங்கள் மூவி டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கிளியர் ட்ரிப்பில் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஃப்ளைட் டிக்கெட் ட்ராவல் டிக்கெட் ஏதாவது புக் பண்ணுறீங்க அப்படின்னாலோ, இல்லை டோமினாஸ், மைத்ரா, அப்புறம் நெட்மேட், ஸ்விக்கி, யாத்ரா, இந்த மாதிரியான வெப்சைட்டில் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ப்ராடக்ட் ஷாப்பிங்கோ இல்லை பில் பேமெண்ட்டோ பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்குமே உங்களுக்கு 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து இதில் கொடுக்குறாங்க. இது தவிர மற்ற இடங்களில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. மற்ற இடங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கேயாவது ஷாப் பண்ணுவீங்க, இல்லை பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுவீங்க, இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்டைலில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே எல்லாமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு இந்த 100 ரூபீஸ்க்கு வந்துட்டு 5x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன் பெனிஃபிட். இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஒரு 1 இயர்க்குள்ளே வந்து 1 லேக்குக்கு மேலே நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா 2000 ரூபாய்க்கு ஒர்த்தான வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. இந்த வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ட்ரிப் இல்லைனா யாத்ராவில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஃப்ரீயாகவே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் பர்ச்சேஸில் நமக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட். நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மினிமம் 500 ரூபாய்க்கு மேலே அதிகபட்சம் 3000 ரூபாய்க்கு உள்ளே நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% சர்சார்ஜஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ அதுவும் இந்த கார்டில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபீ ரிவர்சல். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதில் ஜாயினிங் ஃபீ அப்புறம் ரினிவல் ஃபீ வந்து 500 ரூபீஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை வந்து ரிவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 இயர்க்குள்ளே 1 லேக்குக்கு மேலே நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த 500 ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிரும். இந்த சார்ஜஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. அடுத்தது இந்த கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. 5000 ரூபாய்க்கு உள்ள இருக்கிற எந்த ஒரு பேமெண்ட்டையும் டேப் டு பே மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம வந்துட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை எக்ஸாம்பிளுக்கு மொபைல் இல்லை லேப்டாப், கம்ப்யூட்டர்னு ஏதாவது வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து இஎம்ஐயில் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வாங்க முடியும். உங்களுக்கு SBI கார்டுக்கு என்னென்ன ஆஃபர் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் போட்டிருக்காங்களோ, ஸோ நீங்கள் வந்து அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி இந்த கிரெடிட் கார்டு மூலமாக இஎம்ஐயில் பொருளை வந்து வாங்க முடியும். ரெடி கேஷில் வாங்கினாலும் வாங்கலாம். உங்களுக்கு கேஷ்பேக் அண்ட் ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கார்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆஃபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக ஏடிஎம்மில் பணம் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். வித்ட்ரா வந்து பண்ணும்போது உங்களுக்கு 2.5% சார்ஜஸ், அப்படி இல்லைனா 300 ரூபீஸ் சார்ஜஸ். இந்த ரெண்டில் எது வந்து ஹையஸ்ட்டாக இருக்குதோ அந்த அமௌண்ட்டை வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த கிரெடிட் கார்டை வந்துட்டு வேர்ல்டு வைடாக நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ்
யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஆட் ஆன் பெனிஃபிட் வந்து இருக்குது. நீங்கள் உங்களோட வீட்டில் உள்ள யாராவது ஒருத்தருக்கு இந்த கார்டில் உள்ள லிமிட்டை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்டு ஆட் ஆனில் வந்து நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட அதர் கிரெடிட் கார்டில் ஏதாவது பேமெண்ட் வந்து பெண்டிங் இருக்குது, அதை பே பண்ணுறதுக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் உள்ள அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்பவே லோயஸ்டான இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து 2500 ரூபாய்க்கு மேற்பட்ட எந்த ஒரு பேமெண்ட்டையும் மொத்தமாக உங்களால் அடுத்த மாதத்தில் ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேமெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதத்தில் நம்ம பே பண்ண பில் அமௌண்ட்டை அடுத்த மாதத்தில் ரீபேமெண்ட் வந்து பண்ணணும். நம்ம ஒரு ஷாப்பிங்கில் 4000 ரூபா பே பண்ணியிருக்கோம். பட் அதை அடுத்த மாதத்தில் மொத்தமாக பேமெண்ட் வந்து பண்ண முடியலை அப்படின்னா அதை இஎம்ஐயை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 மேற்பட்ட எந்த ஒரு அமௌண்ட்டையும் ஃப்ளெக்ஸி பே அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் மூலமாக நம்ம வந்துட்டு இஎம்ஐயாக கன்வெர்ட்டும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஃபியூச்சரும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இஎம்ஐயில் பொருளை வாங்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் எல்லா விதமான பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சருமே இதில் வந்து கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20 நாளிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 50 நாள் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். இப்போ வந்து இந்த கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வெப்பேஜ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கார்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த கார்டோட பிக்சர் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. நம்ம சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பர்சனல் டீட்டெயில் அப்படின்னு போட்டு ஒரு ஏரோ மார்க் இருக்குல்ல, இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட மொபைல் நம்பர் இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மதர் நேம் வந்து கேட்பாங்க. உங்களோட மதர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கண்டினியூ டு ஸ்டெப் 2 அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு ஸ்டெப் 2 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ரிட்டையர்ட் பர்சனா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சேலரிட் பர்சன், அதனால சேலரிட் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேலரிட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் கேட்பாங்க. உங்களோட கம்பெனி நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயினாலும் கம்பெனி நேம் கேட்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட கம்பெனி நேம், அடுத்தது அதில் நீங்கள் என்னவா இருக்கீங்க, அதாவது என்ன போஸ்டிங்கில் இருக்கீங்களோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. மேனேஜரா, அட்மினா இல்லை வந்து மார்க்கெட்டிங் லீடா, மார்க்கெட்டிங் மேனேஜரா, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் பிளேஸ் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட கம்பெனி நேம், அதோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே இங்கே வந்து ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 3 அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அட்ரஸ் டீட்டெயிலை ஃபில் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ டு ஸ்டெப் 3ங்கிறத கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதே பேஜில் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூ டு டிஜி லாக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பர் அப்புறம் இந்த கேப்சா கோடையும் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ உங்களோட டிஜி லாக்கருக்கு பாஸ்வேர்டு ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஆதார் கார்டு டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அலோவ் மட்டும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் வந்து கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ அண்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கேஒய்சி டீட்டெயிலை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி 2 ஆப்ஷன் வந்து காமிக்கும். இது மாதிரி 2 ஆப்ஷன் வந்து காமிச்சது அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் வித்தின் மினிட்ஸ்லேயே உங்களுக்கு கார்டு வந்து அப்ரூவ் ஆயிரும். கார்டோட விர்ச்சுவல் நம்பர் எல்லாமே ஷோ பண்ணிடுவாங்க. கார்டுக்கான கிரெடிட் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது வீடியோ கேஒய்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபிசிக்கலாக வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இன்டர்னல் பாலிசி ஏதாவது வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்டேஜில் கூட ரிஜெக்டட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்கா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைனில் போய் தான் ட்ராக் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து எடுக்க சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேமரா ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் வெரிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ₹1 சென்ட் பண்ணுவாங்க. அந்த ₹1 ரிசீவ் பண்ணிவிட்டு திருப்பி அதே பேங்க்ல இருந்து மறுபடி ₹1 நீங்கள் அவங்களுக்கு வந்து ரீசென்ட் பண்ணணும். ஸோ இப்படி சென்ட் பண்ணும்போது உங்களோட பேங்கை வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுமே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வித் பார்ட் 1 அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ₹1 வந்து அவங்க வந்து நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். ஸோ இதில் வந்து உங்களோட பேங்கோட நேம் இந்தியன் பேங்கா, இந்தியன் ஓவர்சீஸா, SBI பேங்கா அதை வந்து என்ட்ரு பண்ணிட்டு பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் அதே அக்கௌண்ட் நம்பரை கீழே ரீஎன்ட்ரு பண்ணிட்டு அதோட IFSC கோடையும் வந்து என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுமே இப்போ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ₹1 வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ₹1 சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆனதுமே கண்டினியூ டு பே 1 அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ₹1 நீங்கள் திருப்பி பேமெண்ட் இது பண்ணணும். இதை வந்து நீங்கள் UPI மூலமாகவும் பேமெண்ட் இது பண்ணலாம், இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவும் பேமெண்ட் இது பண்ணலாம், எப்படி வேணாலும் பேமெண்ட் இது பண்ணலாம். ஆனால் எந்த பேங்குக்கு இந்த ₹1 அவங்க சென்ட் பண்ணாங்களோ அதே பேங்க்ல இருந்து தான் திருப்பி நீங்கள் ரீசெண்ட் வந்து பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்து தான் நான் வந்து ₹1 வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன். அதே யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்து தான் அந்த ₹1 நான் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ₹1 வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன். நான் வந்து திருப்பி பேமெண்ட் எதுவும் பண்ணும்போதும் அந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்து தான் பேமெண்ட் இது பண்ணணும். அது UPI பேமெண்ட், கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதில் இருந்து வேணாலும் பேமெண்ட் இது பண்ணலாம். ஆனால் அந்த ₹1 அந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்து தான் பேமெண்ட் இது பண்ணணும். நீங்கள் நிறைய பேங்க் வச்சிருந்தாலும் அந்த பர்டிகுலர் பேங்க்ல இருந்து தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து UPI பேமெண்ட் தான் வந்து பண்ணுறேன். ஸோ UPI பேமெண்ட் வந்து நான் அதே பேங்க்ல இருந்து பண்ணிக்கிறேன். இப்போ மேக் பேமெண்ட் வந்து கொடுத்ததுமே நமக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கார்டு டீட்டெயிலை வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரெடிட் கார்டு லிமிட் வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு வேளை எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடியே ரிஜெக்டட் ஆயிரும். உங்களுக்கு ஒரு வேளை இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கார்டு அப்ரூவல் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கார்டு லிமிட் வந்து ₹32,000. இதுக்கு வந்து ஆனுவல் ஃபீ வந்து 499 ப்ளஸ் டேக்ஸ். அதே மாதிரி ரினிவல் ஃபீயும் 499 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ பெனிஃபிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கார்டு பெனிஃபிட் டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கார்டு டீட்டெயிலை செக் பண்ணுறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், உங்களோட நேம் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ CVV பார்க்கணும் அப்படின்னா கிளிக்கர் டு CVV அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கார்டோட பேக் சைடு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் CVV வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஃபிசிக்கல் கார்டு வில் பி டெலிவர் டு யுவர் ரெசிடென்ட் அட்ரஸ் வித்தின் 5 to 7 days அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள இந்த கார்டு வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இது தவிர வேற எந்த ஒரு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனும் இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ப்ரூஃபும் இதில் வந்து வெரிஃபை வந்து பண்ணல. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SBI பேங்கோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வெரிஃபை பண்ணாமல் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டாகவே கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஜாப் பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. அது எல்லாமே வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு கார்டு அப்ரூவ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.